ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங். நீங்கள் எல்லோரும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நாங்களும் நல்லா இருக்கோம். ஃப்ரைடே கோவிலுக்கு போகலினா எப்படிங்க? அதான் நாங்கள் கோவிலுக்கு கிளம்பிட்டோம். வாங்க போகலாம். ஆமாங்க, பண்ணாரி கோவிலுக்கு தான் கிளம்பிட்டோம். இப்போ ரீச் ஆகிட்டோங்க. நீங்கள் என்ன இப்போ பார்க்க போகிறீங்கன்னா, முன்னாடி ஃபஸ்ட்டு என்ட்ரன்ஸ்லேயே விநாயகர் இருப்பாருங்க. அதை பார்த்து உள்ளே போனது கூட்டம் இருக்கும்னு நினச்சில சுத்தமாக கூட்டமே இல்லை. நாங்கள் போனதும் சாமி கும்பிட்டோம், வெளியில் வந்துட்டோம். உள்ளே வீடியோ எடுக்க முடியாதுங்க. அப்புறம் கம்பத்துக்கிட்ட எல்லாம் கம்பத்துக்கு எடுத்து குச்சி போட்டிருந்தாங்க. எடுத்து போடுமேன்னு சொல்லி பாப்பாட்ட கொடுத்து எடுத்து போட்டோம். குழந்தைகளாம் பண்ண மாட்டேன்னு சொல்லுவாங்க, ஆனால் பாப்பா எடுத்து கொடுத்தாங்க. அப்புறம் அன்னதானம் தாங்க வாங்கிட்டு சாப்பிட்டு அப்புறம் பஸ் ஏறிட்டோம். இப்போ பாப்பா மக்காச்சோளம் என்னென்னு கேட்டாங்க, வாங்கி கொடுத்து சாப்பிட்டது. பாப்பாவுக்கு அம்மா அங்கே யானைக்கிட்ட போகணும் மம்மி அப்படின்னு சொன்னாங்க. சரிம்மா நெக்ஸ்ட் டைம் போய்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பஸ்ஸில் கூட்டிகிட்டு வந்துட்டோங்க. சரி, வீட்டில் ஏன் எல்லாத்தையும் கஷ்டப்படுத்தணும்னு சொல்லி நாங்களும் பஸ்லேயே போயிட்டு வந்துடுறோன்னு சொல்லி பஸ்லேயே ஏறி கிளம்பிட்டோங்க. பாருங்கள் எப்படி எல்லாம் சுத்தம் பண்ணி விட்டுருக்காங்க. எல்லாம் நிறைய பேர் நடந்து வருவாங்க, அதுக்காக சுத்தம் பண்ணியிருக்காங்க. பார்த்து வாங்க எல்லோரும். இப்போ என்ன பேசிகிட்டு இருக்கேன்னு எனக்கே தெரிலங்க. ஏதோ பேசினேன், ரொம்ப நாய்ஸாக இருந்தது, அதனால தான் வாய்ஸ் கட் பண்ணிட்டேங்க. இந்த இடம் எல்லோரும் பண்ணாரி கோவிலுக்கு வந்திருந்தால் கண்டிப்பாக பார்த்துருப்பீங்க. இது ஆமாங்க, ரொம்ப போகிற வழியிலேயே